ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. உம் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். Yes, Father, உமக்கு எல்லா நன்றி உண்டாவதாக இந்த வெளியிலே. நீர் மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, உம் பிள்ளைகளை நீர் மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. உம் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மேதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எழுந்து நின்று சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். Yes, Father, உமக்கு எல்லா நன்றி உண்டாவதாக இந்த வேளையிலே. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் அப்பா தேசத்தை அப்பா இந்த வேளையிலே. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. சமாதானம் கையிலே, சமாதானம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
சாத்தானை மேதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அப்பா, எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தத்தோட ஒரு நாமத்தை இந்த வேலையில மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நவமான பாஷையில, இயேசுவே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஒன்று சேர்ந்து நாங்கள் சாத்தானை விரட்டுவோம் அப்பா. ஒன்று சேர்ந்து நாங்கள் சாத்தானை விரட்டுவோம் ஆண்டவரே. என் இயேசுக்கு இந்த சத்தம் போதாது. நல்ல கரங்களை தட்டி, என் இயேசுக்கு இந்த சத்தம் போதாது. Come on, இயேசு Father, we welcome you Lord. இந்த இடத்துல நீர் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவுக்கா எல்லா ஆராதனை செலுத்துங்க. இந்த வேலையிலே செலுத்துங்க, 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 சத்தோடு செலுத்துங்க. தூங்குற மாதிரி ஆராதிக்கிறதுக்கு நல்ல கரங்களை தட்டி, நீங்க இங்க நிற்பது ஒரு சுத்த கிருபை, நீங்க இங்க நிற்பது ஒரு சுத்த வில்லமை ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து நாம் துதிக்க போகிறோம் இந்த வேலையிலே. ஒன்று சேர்ந்து இன்னொரு வாட்டி சொல்லுமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரி. சத்தத்தோடு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மேதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மேதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. அவர் பிரச்சனை இறங்குது, அவர் பிரச்சனை இறங்குது. நல்ல கரங்களை தட்டி தரிப்போம், நல்ல கரங்களை தட்டி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. அவர் பிரச்சனை இடத்துல இருக்குது. வாய்களை திறந்து நல்லா துதிங்க. இந்த வேலையில இயேசுவுக்கா எல்லா துதிகளை செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை. அப்பா, எனக்கு எதிர்காலமே இல்லை என்றான் ஆண்டவரே. ஆனா நீரே என்னை பார்த்து சொன்னீரப்பா, எதுக்கும் பயப்படாதே என் மகனே என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவர். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி துதிங்க. ஆமாப்பா, எதற்குமே பயப்படவே இல்லை. ஏன் என்று சொன்னால் நீர் எனக்கு கரம் பிடித்த தேவன் ஆண்டவரே. எனக்கு கவலை தூக்கி எடுத்த தேவன் நீரப்பா. என் என்றைக்குமே மறமாமல் நினைத்தேன தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே என்னை மறவாமல் நினைத்த தேவனே, உம்மை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே உம்மை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, என்னை மறவாமல் நினைத்தீரையா ஆண்டவரே. கண்ணை மூடமா, கண்ணை மூடுங்க. எபினேசர் நீர்தானே, இதுவரை உதவி நீரே. எபினேசர் இது எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல். எல்லோய் எல்லோய் என்னையும் எப்படி நான். கரங்களை உயர்த்துங்க. தூங்குறாங்களா? நன்றி நன்றி. கோடி கோடி சபையாய் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா.
கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்றீங்க? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். என்னை மறவாமல் மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் ஏனை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் ஏனை நினைத்து இதுவரை நடத்தினீர். நன்றி நன்றி. கோடி கோடி சத்து உயர்த்தி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையில் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையில நம்புறீங்க? பலவீன நேரங்களில் அப்பா உங்க பலனை தாங்கி எடுத்து ஆண்டவரே, உங்க வல்லமையை தாங்கி எடுத்ததப்பா, உங்க அபிஷேகம் என்னை தாங்கி எடுத்து ஆண்டவரே. நீர் மாத்திரம் என் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமா. என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் என் குடும்ப மருத்துவர் நீரே. ஒன்றாய் சேர்ந்து நன்றி நன்றி. நன்றி கோடி கோடி. மறவாமல் நீரை மனதார என்னை மனதா இயேசுவா. இரவும் இரவும் பகலும் ஏனை இதுவரை நடத்தினீரே. நீங்க மாத்திரம் நன்றி. கையில உயர்த்தி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்துக்கு எல்லா மகிமையும் செலுத்துமா. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலே. ஆமென். ಕೀರ್ತನೆ 97ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದೋಣ. ಸಾಮ್ಸ್ 97. ಯೆಹೋವನು ರಾಜ್ಯಾಧಿಕಾರವನ್ನು ವಹಿಸಿದ್ದಾನೆ. ಭೂಲೋಕವು ಸಂತೋಷಿಸಲಿ, ಸಮುದ್ರವು ತೀರ ಪ್ರದೇಶಗಳೆಲ್ಲ ಹರ್ಷಿಸಲಿ. ಬೆಂಕಿಯು ಆತನ ಮುಂಗಡೆಯಿಂದ ಹೋಗಿ ಸುತ್ತಲೂ ಆತನ ವೈರಿಗಳನ್ನು ದಹಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ಸಾರ್ವಭೌಮನಾದ ಯೆಹೋವನ ಎದುರಿನಲ್ಲಿ ಪರ್ವತಗಳು ಮೇಣದಂತೆ ಕರಗಿ ಹೋದವು. ವಿಗ್ರಹಗಳಲ್ಲಿ ಹಿಗ್ಗುವ ಮೂರ್ತಿ ಪೂಜಕರೆಲ್ಲ ತಲೆ ಬೊಗ್ಗಿಸಲಿ. ದೇವರುಗಳಿರ, ನೀವೆಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಿರಿ. ಯೆಹೋವನೇ, ನೀನು ಭೂಲೋಕದ ಸರ್ವಾಧಿಕಾರಿ. ಎಲ್ಲ ದೇವರುಗಳಲ್ಲಿ ಮಹೋನ್ನತನು ನೀನೇ. ನೀತಿವಂತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಕಾಶವು, ಯಥಾರ್ಥ ಹೃದಯವುಳ್ಳವರಿಗೆ ಸಂತೋಷವು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿವೆ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணில் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணில் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம்மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திர நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூப வக்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திர நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூப வக்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது காலும் பாடியே விண்ணை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணில் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார்.
ஹல்லேலூயா. நாம் யாரும் கண்களை மூடி கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். பிரியமாக நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இது இந்த அருமையான கர்த்தாவே, ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை கொண்டு வந்தீங்க, பாட வைத்தீங்க, துதிக்க வைத்தீங்க. உடைய நாமத்துக்கு நன்றி ராஜா. அந்த கொடுத்த காணிக்கையெல்லாம் சுவாமி அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தத்தாமே அந்த பிரயாசங்களான சுவாமி 30, 60, 100 பெருக கர்த்தர் கிருபை செய்யும். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தாவே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா அம்முக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. அன்று அப்பா சோத்திரம் ஆபிரகாம் ஈசாக்கு யோகாப்பின் ஆசிரியத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கட்டளை ஜெபிக்கிறோம். முற்றிலும் தாழ்த்துகிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தலை பற்றியும் மற்ற சத்தியங்களை பற்றியும் பார்த்துக்கிட்டே வரோம். இது எங்கேயுமே கிடைக்காத சில சத்தியங்களை நம்ம பேசிக்கின்னு வரோம். ஆனாலும் மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். அதுதான் முக்கியமானது. காரணம் என்னன்னா, கோல்டு எடுக்கிறவன் கத்திரிக்காயை பிச்சுட்டு வர மாதிரி பிச்சுட்டு வரதில்லை. எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போய் கோல்டு எடுக்கிறவங்க பூமிக்கு உள்ளே போய் சில அடி 1000 ಆಳங்களுக்குள்ளே போய் ಗೋಲ್ಡ್ எடுக்கிறாங்க. ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಮತ್ತು ಅನೇಕ ಸ್ವಾರ್ಥಗಳನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದು ಅನೇಕರಿಗೆ ಕಷ್ಟವಾಗಿರಬಹುದು. ಆದರೆ ನಾವು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ, ಗೋಲ್ಡ್ ತೆಗೆಯೋನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಬಂಗಾರ ತೆಗೆಯುವಾಗ ತುಂಬ ಆಳದಿಂದ ಹೋಗಿ ಅದನ್ನು ಕೆತ್ತು ತುಂಬ ಆಳವಾಗಿ ಹೋಗಿ ತೆಗಿತಾನೆ ಅವನು. அதுபோல தான் நான் கொடுக்குற இந்த இந்த சத்தியங்களை கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் உங்களுக்கு. ಬೋಧಕರು ಕೊಡುವ ಸತ್ಯವು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ ನಿಮಗೆ. ஆனா உண்மையான வழி அதான். ஆண்டவர் சொல்லுகிறது அதான். ಅದು ಸತ್ಯವಾದ ಮಾರ್ಗವು ಅದೇ, ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳುವ ಮಾರ್ಗವು ಅದೇ ಆಗಿದೆ. அவர் என்ன சொல்றாருன்னா, ಆತನ ಏನ್ ಹೇಳುತ್ತಾನೆಂದರೆ, முதலாவது அவர் எதுக்காக வந்தாரோ அதை தேடுங்க. ಆತನ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದಾನೆಂದು ಅದನ್ನು ಹುಡುಕಿರಿ. இது எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன்ட்டார். ಅದಕ್ಕಿಂತ ಎಲ್ಲವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. சாத்தான் என்ன செய்யறானா, ಸೈತಾನನ್ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು எல்லாவற்றையும் தேடும்படி மனுஷனுக்கு கத்து கொடுத்துறான். ಎಲ್ಲವನ್ನು ಹುಡುಕಬೇಕೆಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾನೆ. அப்போ அவர் மேல விசுவாசம் இராம போச்சு. ಅವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாத மாதிரி ஆயிப்போச்சு. ಅವನು ಹೇಳುವ ಹಾಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. மனம் திரும்புதல் என்றால் என்ன? ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಂದರೆ ಏನು? மனம் திரும்புதல் அவசியமானது ஒண்ணு. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದು ಅವಶ್ಯಕತೆವಾಗಿದೆ. இயேசு வந்ததே மனம் திரும்புவதற்காக தான். எல்லாரும் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದಿರೋದೇ ಎಲ್ಲರೂ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ. லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். 15ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. தண்ணி வேணாம். ಅದರಂತೆ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲದೆ 99 ಮಂದಿ ನೀತಿವಂತರಿಗಿಂತ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬ ಪಾಪಿಯ ವಿಷಯವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವುದೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறது பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ಅದರಂತೆ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲದ 99 ಮಂದಿ ನೀತಿವಂತರಿಗಿಂತ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬ ಪಾಪಿಯ ವಿಷಯವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವುದೆಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ಇದು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. 99 நீதிமான காட்டிலும் 99 ನೀತಿವಂತರಿಗಿಂತ பாவி மனம் திரும்பத்துல பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. ಒಬ್ಬ ಪಾಪಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆனால் ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது என்பது அப்பாவுடைய சித்தமாவது. ತಂದೆಯ ಚಿತ್ತವೇನೆಂದರೆ ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದೆಂದು ಆತನ நம்ம ಚಿತ್ತವಾಗಿದೆ. கெட்டு போறதுக்கு அவர் விருப்பமே இல்லை. ನಾವು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಇಷ್ಟವೇ ಇಲ್ಲ. இயேசுக்கு விருப்பமே இல்லை. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಇಷ್ಟವೇ ಇಲ್ಲ. அதுக்காக தான் பூமிக்கே வந்தார். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಆತನು ಭೂಮಿಗೆ ಬಂದನು. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನೀವು ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ?
லூக்கா புஸ்தகம் ಲೂಕ ಪುಸ್ತಕ 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம். 3ನೇ ವಾಕ್ಯ. லூக்கா எல்லாரும் கெட்டு போவீர்கள் என்று சொல்கிறார். ನೀವೆಲ್ಲರೂ ಹಾಗೆಯೇ ಹಾಳಾಗಿ ಹೋಗುವಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. மனம் திரும்புவது என்ன? ಮಾನಸಾಂತರ ಎಂದರೆ நம்ம போற வழியை விட்டு ನಾವು ಹೋಗುವ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು அப்படியே அபோட்டன் அவர்தான், ಆ ರೀತಿಯ ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದು, அப்படியே பின்னால திரும்புறதுதான். ಆ ರೀತಿಯ ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದು. உலகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, சாபத்தை நோக்கி, சாத்தான் சொல்ற வழியை நோக்கி பாதாளத்துக்கு போறத கர்த்தர் மனம் திரும்படி சொல்லுகிறார். ಲೋಕವನ್ನು ನೋಡಿ, ಪಾತಾಳವನ್ನು ನೋಡಿ, ಪಾಪವನ್ನು ನೋಡಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗುವುದೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಮಾನಸಾಂತರವಾಗಿದೆ. இதுதான் 4 சுவிசேஷத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். ಇದನ್ನೇ 4 ಸುವಾರ್ತೆಗಳಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಬರುತ್ತೇವೆ. 4 சுவிசேஷத்துல இதை பற்றி சொல்லப்படுகிறது. 4 ಸುವಾರ್ತೆಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்பொழுது இந்த சாத்தானுடைய அவனுடைய ஆட்சியில கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறத பார்க்கிலும் ಸೈತಾನನ ಆಳುಗೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸಕ್ಕೆ ಸಂತೋಷಕರವಾಗಿ ಆಳುಗೆ ಮಾಡುತ್ತದೆ. நீ அந்த கொஞ்ச நாள்ல அவருக்காக, ஆண்டவருக்காக நீ கஷ்டப்படும் பொழுது, ಆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಷ್ಟಪಡುವುದಾದರೆ, அவ கொஞ்ச நாள்ல கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் ಅವನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಕೊಡುವ ಸಂತೋಷಕ್ಕಿಂತ அதிகமான 1000 வருஷம் அவரோட சந்தோஷமா இருக்க கர்த்தர் நமக்கு சொல்றார். ಆತನ ಜೊತೆ 1000 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸಂತೋಷವಾಗಿರುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த 1000 வருஷம் ஆட்சியில ಆ 1000 ವರ್ಷ ಆಳುಗೆಯಲ್ಲಿ அவர் இருப்பதுக்காக தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ಆ ಆಳುಗೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. அதோடு கூட இல்லாத நம்ம அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய பரலோக ராஜ்யத்தில் இருப்பதுக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ಆತನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. அவங்கள எப்படி இருப்பாங்கன்றத பற்றி வேதத்துல நான் சொல்லிட்டே வரேன். ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕೆಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾ ಬರುತ್ತೇವೆ. 1000 வருஷம் ஆட்சியில கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 1000 ವರ್ಷ ಆಳುಗೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನ ಇರ್ತಾರೆ. அது இருப்பதுக்காகத்தான் 4 சுவிசேஷம் தேவதூதர்கள் வந்து சொல்வதை நம்ம பார்த்தோம். ಆ 4 ಸುವಾರ್ತೆಯನ್ನು ದೇವದೂತರು ತಿಳಿಸಿಕೊಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த 4 சுவிசேஷம் சொன்னதுக்கு காரணம், ಆ 4 ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ ಕಾರಣ, அவன் காண்பிக்கிற அவனுடைய காரியத்துக்காக பயப்படாமல் நீங்க விடாப்பிடியாக இருந்து அந்த பாடுகளை சகித்து இந்த 1000 வருஷம் சந்தோஷத்துல வந்து சேருங்கன்ற சுவிசேஷம் தான் தேவதூதர்கள் அறிவிக்கிறாங்க. ಆ ಸೈತಾನ್ ಕೊಡುವ ಕಷ್ಟಗಳಿಗೆ ನಾವು ಒಳಪಡದಂತೆ ನಾವು ಆ 1000 ವರ್ಷ ಆಳಿಗೆಗೋಸ್ಕರ ಸಿದ್ಧರಾಗಬೇಕೆಂದು ಅದು ಸುವಾರ್ತೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஆனாலும் சாத்தானோட இருதயங்களை கல்லாக மாத்திட்டு இருப்பான். ಆದರೂ ಕೂಡ ಸೈತಾನನು ಎಲ್ಲ ಹೃದಯಗಳನ್ನು ಕಠಿಣವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. இது கர்த்தருடைய தீர்மானம். தூதர்களை வைத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ಇದು ಕರ್ತನ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. ದೂತರ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲವೂ ಸಾರಲ್ಪಟ್ಟಿತು. அந்த 4 சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்க. ಆ 4 ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? அது இன்னும் வேணுமானா நம்ம அப்புறமா பார்க்கலாம். ಇನ್ನು ಬೇಕಾದ್ರೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஏசாயா புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪುಸ್ತಕ 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை பாருங்க. 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். ஆமென். அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். ಆಗ ನಾನು ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ. ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ ಯೆಶಾಯನು, பெரிய தீர்க்கதரிசி. ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரையில எல்லாருக்கும் அவன் சபித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். 1ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 6ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಶಪಿಸಿ எல்லாருக்கும் கண்டித்த தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வரான். ಎಲ್ಲರನ್ನು ಖಂಡಿಸಿ ಆತನ ಪ್ರವಾದನೆಯನ್ನು இந்த ಹೇಳುತ್ತಿದ್ದನು. 6ஆம் அதிகாரத்துல ಈ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்போது அவன் என்ன செய்யறான்? அப்போது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறேன், சேனைகளின் கர்த்தர் ராஜாவை என் கண்கள் கண்டதே. ಆಗ ನಾನು ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗತಿಯನ್ನು ಏನು ಹೇಳಲಿ, ನಾಶವಾದೇನಲ್ಲ, ನಾನು ಹೊಲಸು ತುಟಿಯವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸಿಸುವನು, ಇಂಥ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ರಾಜಾದಿ ರಾಜನನ್ನು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನನ್ನು ಕಂಡವು. தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಯು ಯೆಶಾಯನು. இந்த தீர்க்கதரிசிக்கு, ಈ ಪ್ರವಾದಿಗೆ இவரை பார்த்த மாத்திரத்துல ನೋಡಿದ ತಕ್ಷಣ ஐயோ அதமானேன்னு சொல்றான். ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗತಿ ಏನ್ ಹೇಳಲಿ. ஒரு லாரி வேகமா வருது.
ಒಂದು ಲಾರಿ ವೇಗವಾಗಿ ಬರುತ್ತದೆ, தப்பிக்க வழியே இல்ல. ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ அந்த ಮಾರ್ಗವೇ சோறு ಇಲ್ಲ. இருக்குது, ஒரு சோறு இருக்குது, வால்வு இருக்கு. ಅಲ್ಲೊಂದು ಗೋಡೆ ಇದೆ, அங்க போய் நான் நிக்கிறேன். ಅಲ್ಲೋಗಿ ನಾನು அவன் ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நேரா வந்து என்ன மோதுவான். ಅವನು ಸೀದಾ ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ஐயோ நான் செத்து போறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಂತಾನೆ ಹೇಳಬಹುದು. இப்போ இந்த ஏசாயா என்ன சொல்றாரு, ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ இந்த கர்த்தரை பார்த்த பிறகு ದೇವರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ஐயோ அதமானேன்னு சொல்றாரு. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗತಿ ಏನ್ ಹೇಳಲಿ. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாரு, சேரோபின் அவர்கள் மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு 6 சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளாலே பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவருடைய சத்தம், வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகை போல நிறைந்தது. ಆತನು ಸುತ್ತ ಸೆರಾಪಿಯರಿದ್ದರು, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು 6 ರೆಕ್ಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ 2ರಿಂದ ತನ್ನ ಮುಖವನ್ನು 2ರಿಂದ ತನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು 2ರನ್ನು ಬಡಿಯುತ್ತಾ ನೆಲೆ ಸೋಕದೆ ನಿಂತಿದ್ದನು. ಹೀಗೆ ಒಬ್ಬನು ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು, ಭೂಮಂಡಲವೆಲ್ಲ ಆತನ ಪ್ರಭಾವದಿಂದ ತುಂಬಿದೆ ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದನು. ಕೂಗುವವನ ಶಬ್ದಕ್ಕೆ ದ್ವಾರದ ಅಸ್ಥಿವಾರವು ಕದಲಿತು, ಧೂಮವು ಮಂದಿರದಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿತು. ஆக இதை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். ಇದನ್ನು ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ அவருக்கு ನೋಡಿದನು. அப்படியே தெரியுது. ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಗೊತ್ತಾಯಿತು. அப்ப சொல்றான், ಆವಾಗ ಹೇಳುತ್ತಾನೆ, ஐயோ அதமானே, ಅಯ್ಯೋ ನನ್ನ அவர் ಗತಿ ಏನೆಂದರೆ, மகாபரிசுத்தர், ಆತನ அவர் மகாபரிசுத்தர், ಆತನ என் ಮಹಾಪರಿಶುದ್ಧನು, கண்கள் கண்டது, ನನ್ನ ಕಣ್ಣು நான் ಕಂಡವು, அதமானேன் ನಾನು ನನ್ನ ಗತಿ ಏನು ಹೇಳಲಿ என்று சொல்றார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾನೆ. உங்களை என்னையும் பரிசுத்தமாகத்தான் இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வைக்க வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾನಸಾಂತರವನ್ನು ಕೊಟ್ಟರು. மனம் திரும்புவதற்காகவே நமக்கு பூமிக்கு வந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಮಾನಸಾಂತರ ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. எல்லா பாவத்தையும் விட்டு பரிசுத்த வாழ்க்கையில வாழ இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார். ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧವರ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಕ್ಕೆ ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாத்தையும் விட்டு வெளியே வருவதற்காக நமக்கு கர்த்தர் இப்படி பண்ணி இருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದನು. மனம் திரும்பும்படி ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, பரிசுத்த வாழ்க்கை வேணும் என்பதற்காக, ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ, உனக்கு எனக்கும் பரிசுத்தம் வேணும் என்பதற்காக, ಎಲ್ಲರಿಗೂ ಪರಿಶುದ್ಧವು ಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நம்ம அவரை பார்ப்பதற்காக. ಆತನ ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஏசாயாவுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ 7வது வசனத்துல பாருங்க. 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அதனாலே வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் என் அக்கிரமம் நீங்கி என் பாவம் நிவர்த்தியானது என்றான். ನನ್ನ ಬಾಯಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿ, ಇಗೋ ಇದು ನಿನ್ನ ತುಟಿಗಳಿಗೆ ತಗಲಿತು, ನಿನ್ನ ದೋಷವು ನೀಗಿತು, ನಿನ್ನ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತವಾಯಿತು ಅಂದನು. பாவத்தினுடைய பிள்ளைகளை திரும்பி பாவத்தை சுத்தம் பண்ண இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார். ಪಾಪದಿಂದ ತಿರುಗಿಕೊಂಡು ಪಾಪದಿಂದ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸೋಸ್ಕರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದರು. பாவத்தினால தான் எல்லாமே வர்றது. ಪಾಪದಿಂದನೇ ಎಲ್ಲವೂ ಬರುತ್ತದೆ. எல்லாம் பாவத்தினால தான் வர்றது. ಪಾಪದಿಂದ ಎಲ್ಲವೂ பாவம் செய்யும்படி தூண்டுகிறவன் பிசாசு. ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಪ್ರೇರೇಪಿಸುವವನು ಸೈತಾನನು. இது ஒண்ணும் தப்பு கிடையாது. ಇದೇನು ಪಾಪ ತಪ್ಪಲ್ಲ. இது ஒண்ணும் தப்பு இல்ல. ಇದೇನು ತಪ್ಪಲ್ಲ. ஆனாலும் நீ செய்யலாம். ನೀನು ಇದನ್ನ ಮಾಡಬಹುದು. எல்லா பாவத்துக்காக இயேசுசாமி மரிச்சிட்டார். ಎಲ್ಲ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮರಣ ಹೊಂದಿದರು. இப்படிப்பட்ட பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. ಈ ರೀತಿಯಾದ ಉಪದೇಶ ನಡೀತಾ ಇದೆ. ஆனாலும் நீ எல்லா பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார். ಎಲ್ಲ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ நீ ಮರಣ பாவம் ಹೊಂದಿದರು. செய்யலாம். ನೀವು ಪಾಪ ಮಾಡಬಹುದು. தப்பு ஒண்ணு இல்ல. ತಪ್ಪೇನಾಗೋದಿಲ್ಲ. இப்படி மெல்ல காதல பேசுவான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮೆಲ್ಲಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்புவது என்று அபோட்டன் ஆவதுதான். ಮಾನಸಾಂತರ ಒಂದು ಅಂತ ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳುವುದಾದ್ರೆ முழுவதுமாக நம்ம கர்த்தர் பக்கமா திரும்புவதுதான். ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಆತನ ಕಡೆಗೆ சாத்தானை பார்ப்பதை விட்டு ಸೈತಾನನನ್ನು ನೋಡುವುದನ್ನು அவன் காண்பிக்கிற சில காரியங்களை குறித்து ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುವ பரிசுத்தரை பார்க்கும்படிதான் அவர் வந்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಬಂದನು. கர்த்தராகிய இயேசு வந்த நோக்கமே அதான். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದ ಉದ್ದೇಶವೇ ಅದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದೇ ಆತನ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி நீங்க விட்டு கொடுங்க உங்க வாழ்க்கையை.
ದೇವರ ತೀರ್ಮಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. யோபு புஸ்தகம் ಯೋಬು ಪುಸ್ತಕ 42ஆம் அதிகாரம் 42ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனம். 6ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ಆದ ಕಾರಣ ನಾನು ಆಡಿದ್ದನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿ ಧೂಳಿಯಲ್ಲಿಯೂ ಬೂದಿಯಲ್ಲಿಯೂ ಕುಳಿತು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ. நான் மனஸ்தாபப்படுகிறேன், ನಾನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ. தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் யோபு. ಧೂಳಿಯಲ್ಲಿಯೂ ಬೂದಿಯಲ್ಲಿಯೂ ನಾನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ. நீங்க இந்த மனஸ்தாபப்படுறது கூட அவர் விடல. ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர் உங்களையும் என்னையும் முழுவதும் சொந்த இரத்தத்தால கழுவதுக்காக இயேசு வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಆತನು ಬಂದಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? அவருடைய அன்பான வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறீங்க? ಆತನ ಪ್ರೀತಿಯ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. லூக்கா புஸ்தகம் ಲೂಕಾ ಪುಸ್ತಕ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம் பாருங்க. 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಇದನ್ನು ಕಂಡು ಯೇಸುವಿನ ಮೊಣಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ, ನಾನು ಪಾಪಾತ್ಮನು, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಅಂದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಇದನ್ನು ಕಂಡು ಯೇಸುವಿನ ಮೊಣಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ, ನಾನು ಪಾಪಾತ್ಮನು, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಅಂದನು. அவன் கலிலேயா கடல் ஓரத்துல தான் பிறந்திருக்கணும். ಅವನು ಗಲಿಲೆಯ ಸಮುದ್ರ ತೀರದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದನು. அந்த பட்டணங்களே தான் பிறந்திருக்கணும். ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದನು. அவன் மீன் பிடிக்கிறவன். ಅವನು ಮೀನು ಹಿಡಿಯುವವನು. எந்த பகுதியில மீன் கிடைக்கும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. ராத்திரி முழுவதும் வலை போட்டிருக்கிறான். ಆ ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಅವನು ಬಲೆ ಹಾಕಿದನು. ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. ಒಂದು ಮೀನು ಕೂಡ ಅವನಿಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. அப்போ இயேசு கரையோரத்துல வந்து, ಯೇಸು ಸಮುದ್ರ ತೀರಕ್ಕೆ உங்க வலையை வலப்பக்கமாக போடுங்கன்னு சொன்னாரு. ನಿನ್ನ ಬಲೆಯನ್ನು ಎಡಭಾಗಕ್ಕೆ ಹಾಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவர் சொன்ன வார்த்தை கேட்டு, ಆತನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ அவர் என்ன சொல்றாங்க? ஐயா, ராத்திரி முழுவதும் நாங்கள் போட்டோம் ஐயா. ಸ್ವಾಮಿ, ನಾವು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಹಾಕಿದೆವು. ராத்திரி முழுவதும் போட்டோம். ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾವು ஒரு மீன் கூட கிடைக்கல. ಒಂದು ಮೀನ್ ಕೂಡ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனாலும் உங்க வார்த்தை கேட்டு நாங்க போடணும்னு போட்டாங்க. ಆದ್ರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಮಾತಿನ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತೇವೆ ಅಂತ என்ன ಹೇಳಿದ್ರು. ஆச்சு தெரியுங்களா? ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? இழுக்க முடியாத அளவுக்கு மீனுங்க கிடைச்சது. ಆ ಬಲೆಗಳನ್ನು ಎಳೆಯಕ್ಕಾಗದ ರೀತಿಯಲ್ಲಿ அது கிழிஞ்சு போற அளவுக்கு மீன்கள் ಅದು கிடைத்தது. ಅರಿಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೀನು ತುಂಬಿದವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு பேதுரு சொல்றான், ಅದಕ್ಕೆ ಪೇತ್ರನು சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ಸೀಮೋನ್ ಪೇತ್ರನು ಇದನ್ನು ಕಂಡು ಯೇಸುವಿನ ಮೊಣಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು, ಸ್ವಾಮಿ, ನಾನು ಪಾಪಾತ್ಮನು, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಎಂದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. நீங்க இதை யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ನೀವು ಇದನ್ನು
ನೀವು ಒಂದು ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀವಿ நான் ಅಂತ. காலம் முழுவா ஒழிச்சிட்டே இருக்கிறேன். ನಾವು ನಮ್ಮ ಜೀವನ ಕಾಲವೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡ್ತಾನೆ ಇದ್ದೀವಿ. ஆனால் என் வாழ்க்கையில நான் முன்னால வர முடியல. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நான் முன்னால வர முடியல. ನಾನು ಮುಂದೆ ಬರಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. சாபமும் தரித்திரமும் வியாதியும் என் வீட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಶಾಪವು ದರಿದ್ರವು ವ್ಯಾಧಿಯು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದೆ. ஆனால் நான் முன்ன வர முடியல ஆண்டவரே. ದೇವರೇ ನಾನು ಮುಂದೆ ಬರಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நீங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவரே. ದೇವರೇ ನೀವು ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳಿರಿ. நான் பட்ட பாடுகள் போதும் அப்பா. ನಾನು ಪಟ್ಟ ಕಷ್ಟವು ಸಾಕು ದೇವರೇ. என்னைக்கு நான் சொல்லி ஜெபிச்சிருக்கீங்களா? ಯಾವಾಗಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ என்னைக்கு நான் சொல்லி ஜெபிச்சிருக்கீங்களா? ಯಾವಾಗಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಿರಾ? ஜெபிச்சு பாருங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. ஜெபிச்சு பாருங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. பேதுரு நான் பாவின்னு சொல்லிட்டு நான் உன் கூட வர தகுதி இல்லைன்னு சொல்றேன். ಪೇತ್ರನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಸ್ವಾಮಿ ನಾನು ಪಾಪಾತ್ಮನು, ನಿನ್ನ ಜೊತೆ ಬರೋದಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 ತಿಮೋತಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது அதிகாரம் 5வது வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நலமான சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ಶುದ್ಧ ಹೃದಯ, ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, ನಿಷ್ಕಪಟವಾದ ನಂಬಿಕೆ ಎಂಬುವುಗಳಿಂದ ಹುಟ್ಟಿದ ಪ್ರೀತಿಯೇ ದೇವ ವಾಕ್ಯೋಪದೇಶದ ಗುರಿಯಾಗಿದೆ. கற்பனையின் பொருள் என்னவெனில், ದೇವರ ವಾಕ್ಯೋಪದೇಶ ಗುರಿ சுத்தமான இருதயத்திலும் ಶುದ್ಧ ಹೃದಯ, நல்ல மனசாட்சியிலும் ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, மாயமற்ற விசுவாசத்திலும் ನಿಷ್ಕಪಟವಾದ ನಂಬಿಕೆ பிறக்கும் அன்பே தேவனுக்கு பிரியமானது. ಎಂಬುವುಗಳಿಂದ ಹುಟ್ಟಿದ ಪ್ರೀತಿಯೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ. கர்த்தருக்கு பிரியமானது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದೆ. ஆகவே உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. கர்த்தருக்கு முன்பாக நீங்க நின்னுடுங்க. ದೇವರ ಮುಂದೆ ನೀವು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. இயேசுக்கு முன்பாக நின்னுடுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ ನಿಂತಿರಿ. மகாபரிசுத்தரை நான் கண்டேன். ನಾನು ಮಹಾಪರಿಶುದ್ಧನನ್ನು ನೋಡಿದೆನು. உம்மை பார்க்க என் கண்களால் முடியல ஆண்டவரே. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಂದ ಆಗಲಿಲ್ಲ ದೇವರೇ. என்னை உம்மை போல மாற்றுங்கப்பா. ದೇವರೇ ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡಿಸು. உம்மை போல என்னை பரிசுத்தமாக மாற்றுங்க. ನಿಮ್ಮ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸು. ஏசாயாவை பரிசுத்தமாக மாத்தினாரே. ಯೆಶಾಯನನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. அக்கினி நெருப்பினால தொட்டு அவனை பரிசுத்தமாக மாத்தினாரே. ಬೆಂಕಿ ಕೆಂಡದಿಂದ ಮುಟ್ಟಿ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದರು. உங்களுக்காக எனக்காக கொல்கத்தால ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சிந்தினாரே. ನಿಮಗೂ ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಗೊಲ್ಗತಾ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ அந்த ரத்தத்தை கொண்டு உங்களை சுத்தமாக்க காத்து கொண்டிருக்கிறாரே. ಆತನ ರಕ್ತದಿಂದ ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த இயேசுவை தேடி பாருங்க. ಈ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ ನೋಡಿರಿ. இந்த இயேசுவை தேடுங்க. ಈ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ இந்த ನೋಡಿರಿ. இயேசுவை தேடும்போது ಈ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕುವಾಗ உங்களை சுத்தமாக்குவார். ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. நீங்க சுத்தமாக்கும் போது ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗುವಾಗ சாபங்கள் தூரமா போயிடும். ಶಾಪಗಳೆಲ್ಲ ದೂರವಾಗುತ್ತದೆ. பிசாசுடைய கிரியைகள் தூரமா போயிடும். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ அங்க ದೂರವಾಗುತ್ತದೆ. ஆவியானவர் அசைவாடுவார். ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಆಳುಗೆ பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். ಪವಿತ್ರಾತ್ಮನಲ್ಲಿ ಆಳುಗೆ ಮಾಡ್ತಾನೆ. கர்த்தர் உங்களோடு பேசுவதை நீங்க அறிய முடியும். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. வசனத்தினால பேசுவாரு. ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ஜெபத்தில பேசுவாரு. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ நீ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நடந்து போய் கொண்டிருக்கும் போது உன் சிந்தையில பேசுவாரு. ನೀವು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ஆக நீ ஒப்பு கொடுப்பது பொறுத்து இருக்கிறது. ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದರಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. லூக்கா புஸ்தகம், ಲೂಕಾ ಪುಸ್ತಕ, இத கொஞ்சம் எல்லாம் வேதத்தை எடுத்துங்க. லூக்கா புஸ்தகம் ಲೂಕಾ ಪುಸ್ತಕ 23ஆம் அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 42வது வசனம். 42ನೇ ವಾಕ್ಯ. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்றான் அவன்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? அவன் ஓதுறி கன்னடத்துல. ಯೇಸುವೆ, ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದವನಾಗಿ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ ಅಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களா? ಇದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா? ಇದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. எத்தனை பேர் சிந்திச்சு பாத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ಯೇಸುವೆ, ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದವನಾಗಿ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ ಅಂದನು. ஆண்டவர் சொல்லும்போது, ಯೇಸುವೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ, ஆண்டவர் என்று சொல்லும்போது ಕರ್ತನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ நம்மை ஆளுகிறவர், ನಮ್ಮನ್ನು ಆಳುಗೆ ಮಾಡುವವನು, நம்ம சரீரம், ஆவி, ஆத்மா மூன்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர்.
ನಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಆಳ್ಗೆ ಮಾಡುವವರು. ஆக அவருக்கு எப்பவுமே அவன் உன்னிட சரணாகதி அடைஞ்சிட்டான். அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்துறான். ನಾವು ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அவன் எந்த நிலைமையில இருந்தான்? ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ எந்த நிலைமையில இருந்தான்? ಅವನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದನು? உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? மரண தருவாயில இருந்தான். மரணದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ அவன் செய்த குற்றத்துக்காக தண்டனை ரோம நாடு அவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது. ಅವನು ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ರೋಮರವರು ಅವನ್ನ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದರು. அவன் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ಅವನು ದಂಡನೆಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾ அவன் ಇದ್ದನು. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறான். ಅವನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗುತ್ತಾ ಇದ್ದನು. அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே, ಯೇಸುವೆ, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದನಾಗಿ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ. இவ்வளவு நாட்களாக ಇಷ್ಟು ದಿನ ಕಾಲ பிசாசு சொன்ன வார்த்தைகளை கேட்டதுனால, ಸೈತಾನನ ಮಾತನ್ನು அவன் சொன்ன ಕೇಳಿದ್ದರಿಂದ, மாதிரி நான் நடந்ததுனால ಸೈತಾನನ ಹೇಳಿದನ್ನು அந்த சமயத்துல சந்தோஷமா இருந்தது, ಆ ಜೀವಿತವು ಸಂತೋಷವಾಗಿತ್ತು, எனக்கு இன்பமா இருந்தது, ತುಂಬಾ ಪ್ರೀತಿ அது ಉಳ್ಳದಾಗಿತ್ತು, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் போல இருந்தது. ಅದು ತುಂಬಾ ಆಶೀರ್ವಾದ. அதன் நிமித்தாக நிறைய சம்பாதித்தேன். ಅದರಿಂದ ಹೆಚ್ಚು ಸಂಪಾದನೆ நான் அதிகமாக நிறைய சிநேகிதரோடு இருந்தேன். ನಾನು ತುಂಬಾ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದೆ. கடைசியில எனக்கு ஏற்பட்டுக்கிற நிலைமையை பார்க்கும்போது அவன் ஏமாற்றினதை நினைத்து பார்க்கிறேன். ಅವನು ಕೊನೆಯದಾಗಿ ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕಂಡು ನಾನು ಮೋಸ அந்த ಹೋಗಿದ್ದೇನೆ. சாத்தானுடைய வார்த்தையை கேட்டதுனால எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை ஆண்டவரே. ಸೈತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ರಿಂದ ಅವನಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಶಿಕ್ಷೆ ಅವನಿಗೆ ದೊರಕಿತು. ஆனால் அவன் சொல்றான், ಆದರೂ ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ಯೇಸುವೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இதுவரையில என்னை ஆண்டு கொண்டிருந்த பிசாசு எனக்கு ஆண்டவன் அல்ல, ಇದುವರೆಗೂ ನನ್ನನ್ನು ಆಳ್ಗೆ ಮಾಡಿದ ಸೈತಾನನು ನನಗೆ ದೇವರಲ್ಲ, நீரே எனக்கு ஆண்டவர். ನೀನೇ ನನಗೆ ದೇವರು. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னான். ನಿಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தர் செய்தார், ದೇವರು ಮಾಡಿದನು, ஆண்டவர் செஞ்சார். ದೇವರು ಮಾಡಿದರು. என்ன செய்தாரு? ಏನ್ ಮಾಡಿದರು? அந்த கீழ வசனம் என்ன வருது பாருங்க. ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. 23. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று உடனே கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. ತಕ್ಷಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ. எந்த நிலைமையில இருந்து அவன் கேட்டானோ, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದು ಅವನು ಕೇಳಿದನೋ, உடனடியாக அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். ತಕ್ಷಣವೇ ಆತನು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு சொல்றார். ಇವತ್ತೇ ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶಿನಲ್ಲಿರುವಿ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. அந்த பாடுகள் மத்தியில, ಆ ಕಷ್ಟದ அந்த ಮಧ್ಯದಲ್ಲಿ, தண்டனையின் மத்தியில, ಆ ದಂಡನೆಯ அந்த ಮಧ್ಯದಲ್ಲಿ, மரிக்கிறதுக்கு முன்னால ಅವನ ಸಾಯುವುದಕ್ಕಿಂತ அவன் ಮುಂಚೆ கேட்டுக்கொண்ட வார்த்தையை கேளுங்க. ಆತನು ಕೇಳುವ ವಾಕ್ಯ ಎಂದರೆ, கர்த்தர் உடனடியாய் மன்னித்தார். ದೇವರು ತಕ್ಷಣವೇ ಕ್ಷಮಿಸಿದರು. அவனை மன்னித்தார். ಅವನನ್ನು ಕ್ಷಮಿಸಿದರು. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான். ಆ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು. அந்த பரதேசியை பெற்றுக்கொண்டான். ಆ ಪರದೇಶಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು. பரதேசி என்பது, ಪರದೇಶಿ ಎನ್ನುವುದು அது மூன்றாவது வானத்துல இருக்கிறது. ಅದು ಮೂರನೇ ಆಕಾಶ. பரலோகம் அதுக்கு மேல தூரத்துல இருக்கிறது. ಆ ಪರಲೋಕವು ಅದರಿಂದ ದೂರ ಇದೆ. ஆக கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ಇದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿರಿ. இந்த மூன்றாவது வானம் வரைக்கும் பவுலடியார் போயிட்டு வந்திருக்கிறார். ಈ ಮೂರನೇ ಆಕಾಶದವರೆಗೂ ಪೌಲನು ಹೋಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆக ஒரு மனுஷனை பற்றி நான் அறிவேன். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ அவன் ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. மூன்றாவது வானம் வரைக்கும் போயிருந்தான். ಅವನು ಮೂರನೇ ಆಕಾಶದವರೆಗೂ ಹೋಗಿದ್ದಾನೆ. அவன் சரீரத்தில் இருந்தானா ஆவியில் இருந்தானா நான் அறியேன். ಅವನು ಶರೀರದಲ್ಲಿದ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿದ್ನ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಎಚ್ಚರ அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಸಂತೋಷ நான் ಪಡುತ್ತೇವೆ. படிச்ச படிப்பை குறித்தல்ல, ನಾವು ಓದಿದ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಿಂದ, எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுக்கிற சொத்தை குறித்து அல்ல, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಸೇರಿಸಿಟ್ಟಿರುವ இந்த ಆಸ್ತಿ, அரசியல் கொடுத்த பதவி நிமித்தம் அல்ல, ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ அதை ಅಧಿಕಾರದಿಂದ குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிறான். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಎಚ್ಚರ ಪಡುತ್ತೇವೆ. எத்தனை பேர் இப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ என்னை ರೀತಿಯ அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டாரே, அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ನನ್ನನ್ನು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ರಲ್ಲ, ಅದನ್ನು எத்தனை ಕುರಿತು பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரே, அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ಯಾರಿಗೂ ಸಿಗದ ಭಾಗ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, வேத வசனத்தை அறிந்து கொள்ளும்படி எனக்கு ஞானத்தை கொடுத்தாரே, அதை குறித்து பெருமைப்படுகிறேன். ಸತ್ಯವೇದದ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, ಅದರ ಕುರಿತು ಎಚ್ಚರ எனக்கு ಪಡುತ್ತೇನೆ. பரலோக ராஜ்யத்தின் பரதேசில இடம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாரே, அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಪರದೇಶದಲ್ಲಿ ನಮಗೆ ಜಾಗವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರ ಕುರಿತು ಎಚ್ಚರ ಪಡುತ್ತೇವೆ. 4 விதமான சுவிசேஷம். 4 ವಿಧವಾದ ಸುವಾರ್ತೆಗಳು. அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்துல
ಆ ಮತ್ತಾಯ ಮಾರ್ಕ ಲೂಕ ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆಗಳಲ್ಲಿ பாவத்திலிருந்து ரட்சித்து அவருடைய மனவாட்டிகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் தெரிந்து கொள்ள இயேசு இந்த சுவிசேஷத்தை கொடுத்தார். ಆ ಪಾಪದಿಂದ ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಅದರ ಮೊದಲ ಗೀತೆಯರಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. அங்க தூதன் சொல்லுகிறான், ಅಲ್ಲಿ ದೂತನು ಹೇಳುತ್ತಾನೆ, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ಆ ದೂತನು ಸಾರುತ್ತಾನೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವ ಶುಭ ಸಂದೇಶವನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கவனிக்கணும்னா ஒரு மகன் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டாதான் அந்த வீட்டை கவனிக்க முடியும். ಒಂದು ಮನೆ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಗಮನಿಸಬೇಕಾದ್ರೆ ಒಬ್ರು ಅದಕ್ಕೆ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மீட்டுக் கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தார். ಈ ಲೋಕದ ಜನರೆಲ್ಲರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಮಗನಾಗಿ ಹುಟ್ಟಿ ಬಂದನು. எல்லாருடைய பாவம் அவர் மேல சுமக்கப்பட்டது. ಎಲ್ಲರ ಪಾಪವು ಆತನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡನು. இந்த பரதேசி, அதாவது இந்த கொல்கத்தாவிலே கபாலஸ்தலத்துல தொங்குகிறானே, அவனுடைய பாவத்தையும் கர்த்தர் அவன் மேல சுமத்தப்படுகிறது. ಆ ಗೊಲ್ಗದ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದ್ರ ಅವನ ಪಾಪವನ್ನು ಕೂಡ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು. ஆண்டவரே சொல்லும் போது உடனடியா அந்த சாபத்தையும் அவனுடைய பாவத்தையும் எடுத்துக்கொண்டார். ಅವನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣವೇ அவனை சுத்தமாக்கினார். ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧ. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில இருப்ப என்று சொன்னார். ಇವತ್ತೇ ನೀನು ಪರದೇಶಿನಲ್ಲಿ ಇರುವಿ ಎಂದು ಹೇಳಿದರು. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು மரித்து ಸತ್ತು பாதாளத்துக்கு இறங்கி ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏறி சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. ಎಫೆಸ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏறி சென்றார். ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರೋರನ್ನು ಸೆರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟು ಏರಿಸುತ್ತಾನೆ. ஏறினார் என்பதுக்கு பூமியுடைய தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஏறினார் என்பதுக்கு ಏರಿಸಿದನೆಂದರೆ பூமியுடைய தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆತನ ತಗ್ಗಿನ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇಳಿದನು. அங்க இறங்கி ಅಲ್ಲಿ ಇಳಿದು சிறைப்பட்டு இருக்கிற ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದ ஆபிரகாம் முதற்கொண்டு சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ಆಬ್ರಾಮನಿಂದ ಹಿಡಿದು ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನು, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இல்லாம ஒருவனும் பரலோகம் போக முடியாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಇಲ್ಲದೆ ಯಾರು ಪರಲೋಕ, அவரே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லி இருக்கிறார். ಆತನೇ ಸತ್ಯವು ಜೀವವು, யாருமே பரதேசிக்கு போக முடியாது. ಯಾರು ಪರದೇಶಿಗೆ இயேசு கிறிஸ்து வழி, அவர் இல்லாம ஒருத்தரும் போக முடியாது. ಯೇಸುವಿನ ಮಾರ್ಗ ಇಲ್ಲದೆ ಯಾರು ಹೋಗಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஆக ஆபிரகாமுக்கும் சத்தியத்தை சொல்லிக்கிறார். ಅಲ್ಲಿ ಆಬ್ರಾಮನಿಗೂ ಆ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿ, ஏசாயாவுக்கும் தீர்க்கதரிசிக்கும் சொல்லி இருக்கிறார். ஏசாயா ಪ್ರವಾದಿಗೂ எல்லா பழைய ஏற்பாடுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எத்தனை பேருக்கு சொல்லி ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಎಲ್ಲ ಪ್ರವಾದಿಗಳಿಗೂ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟು அவங்க எல்லாம் பாதாளத்துல இருந்திருக்கிறாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர்களை சிறையாக்கி ಅವರನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿದು அவர் ஏறி சென்ற அந்த சத்திய அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ಅವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ ನಂತರ அவர் ஏறி மூன்றாவது வானத்துல அந்த பரதேசியை வச்சுட்டு ಆತನು ಏರಿದ ನಂತರ ಮೂರನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಪರದೇಶಿಯಲ್ಲಿ வச்சுட்டு ಅವರನ್ನು ಇಟ್ಟು அதுக்கப்புறம் ஏழாவது வானத்துல இருக்கிற பரலோகத்துக்கு போய் ಆತನು ಏಳನೇ ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ಪರಲೋಕಕ್ಕೆ அவருடைய ಹೋಗಿ ரத்தத்தை அங்க வச்சுட்டு வந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் ಆತನ ರಕ್ತವನ್ನು ಇಟ್ಟು ಬಂದಿದ್ದಾರೆ. அது நித்திய உடன்படிக்கை ஆகிறது. ಅದು ನಿತ್ಯ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯವಾಗಿದೆ. இப்ப நமக்கு ஒரு உடன்படி பெட்டி இருக்கிறது. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಇದೆ. இஸ்ரவேல் ஜனங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಒಡಂಬಡಿಕೆ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ எல்லாருக்கும் ஒரு உடன்படிக்கை. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು அந்த ಒಡಂಬಡಿಕೆ. இது நியாயப்பிரமாணத்தின்படி அந்த உடன்படிக்கை, ಅದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರ ಒಡಂಬಡಿಕೆ, கிருபையின்படி இந்த உடன்படிக்கை. ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರ ಇದೊಂದು இயேசு ಒಡಂಬಡಿಕೆ. கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நம்ம சுத்தமாக்கி ஆசீர்வதிக்கவும் பரலோகத்துக்கு போகவும் வழியா இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿಸಲ್ಪಡುವ ರಕ್ತವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தெரியும். ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ, ಒಂದು ಕತೆ ಗೊತ್ತಿದೆ. இந்த கெட்ட குமாரனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ அவன் ಗೊತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. தகப்பன்கிட்ட சண்டை போட்டுட்டான். ಅವನು ತಂದೆ ಹತ್ರ ಜಗಳ ಮಾಡುತ್ತಾನೆ. அவங்ககிட்ட இருந்து அவருடைய பாகத்தெல்லாம் வாங்கிட்டான். ತಂದೆ ಹತ್ರ ತನ್ನ ಭಾಗವನ್ನೆಲ್ಲ அவன் ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. கெட்ட சிநேகிதரோட சேர்ந்தான். ಅವನು ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆ அந்த ಸಹವಾಸ பணம் ಮಾಡ್ತಾನೆ. இருக்க வரையில அந்த சிநேகிதருங்க இருந்தாங்க. பணம் இருக்கும் வரையில அந்த சிநேகிதர் இருந்தாங்க. ಅವನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಅವರ ಸ್ನೇಹಿತರು ಇದ್ದರು. அதுக்கப்புறம் எல்லாம் ஆயிட்ட பிறகு ஒவ்வொரு சிநேகிதரா விட்டு வெளியே போயிட்டாங்க. ಅವನ್ಗ ಹಣ ಇರುವ ತನಕ ಸ್ನೇಹಿತರು ಎಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರೂ கடைசியில இவனுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம். ಅವನಿಗೆ ಕೊನೆದಾಗಿ ಊಟ அவன் எங்கெங்கே வேலையை கேட்டான். ಅವನು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಕೆಲಸ ಕೇಳಿ அவனுக்கு போடுவதுக்கு துணி இல்லை. ಅವನು ಹಾಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ
ಹಾಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಟ್ಟೆ தங்குவதுக்கு ಕೊಡೋದಿಲ್ಲ. இடம் இல்லை, ಇರೋದಕ್ಕೆ ಸ್ಥಳವೂ ಇಲ್ಲ, சாப்பிடுவதுக்கு சாப்பாடு இல்லை. ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಊಟನೂ ಇಲ್ಲ. கடைசியில ஒரு பண்ணி எஜமானு கிட்ட போறான். ಕೊನೆಯದಾಗಿ ಹಂದಿ ಮೇಯಿಸುವ ಯಜಮಾನನ ಹತ್ರ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த இடத்துல போகும்போது ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ எனக்கு இவ்வளவு பண்ணிக்கிற அந்த பண்ணிகளை மேய்ச்சி நீ வேலையை பார்த்துக்கோ, உனக்கு நான் வேலை தரேன்னு சொல்லிடுறேன். ನನಗೆ ಇಷ್ಟು ಹಂದಿಗಳಿದೆ, ಅದನ್ನ ನೋಡ್ಕೊ, ನಿನಗೆ ಕೆಲಸ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த எஜமான் சரியான சாப்பாடும் கொடுக்கறது இல்ல, ಆ ಯಜಮಾನನು ಸರಿಯಾದ ಊಟನೂ ಕೊಡೋದಿಲ್ಲ, சரியான ரூமும் கொடுக்கல, ಸರಿಯಾದ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, அங்க சரியான துணியும் இல்ல. ಸರಿಯಾದ ಬಟ್ಟೆನೂ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அவன் பண்ணிங்க ஜதிலேயே பண்ணிங்க கூடவே படுப்பான். ಅವನು ಹಂದಿ ಮೇಯಿಸುವ ಜಾಗದಲ್ಲಿ அந்த பண்ணிக்கு வைக்கிற சாப்பாடை அவனே கொஞ்சம் சாப்பிடுவான். ಹಂದಿಗೆ ಇಟ್ಟಿರೋ ಊಟವನ್ನೇ ಅವನು ಊಟ ಮಾಡುತ್ತಾನೆ. மிகவும் கஷ்டப்பட்டான், ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟನು, மிகவும் கஷ்டப்பட்டான். ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟನು. அப்ப யோசித்தான், ಅವಾಗ ಯೋಚಿಸಿದನು, ஏன் என்னுடைய தகப்பங்கிட்ட போக கூடாது, ಯಾಕೆ ನಾನು ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಗೆ ஏன் தகப்பங்கிட்ட ஏன் போக கூடாது, ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಗೆ ಯಾಕೆ அவர்கிட்ட ಹೋಗಬಾರದು? எவ்வளவு வேலையாட்கள் இருக்கிறாங்களே, ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಎಷ್ಟೋ அதுல ಸೇವಕರಿದ್ದಾರೆ, ஒரு வேலையாளா நான் போய் வேலை செய்யலாமே. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ இந்த ಸೇವಕನಾಗಿರಬಹುದು. கெட்ட எஜமானுக்கிட்ட நான் இருந்துட்டு பண்ணி நீ படுக்கிற இடத்துல படுத்துட்டு இருக்கிறேனே, ಈ ಕೆಟ್ಟ ಯಜಮಾನನ ಹತ್ರ ಹಂದಿ ಮೇಯಿಸುವ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. மாத்திக்கொள்ள வஸ்திரம் கிடையாது, ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ, சரியான சாப்பாடு கிடையாது, ಸರಿಯಾಗಿ ಊಟ ಇಲ್ಲ, எனக்கு தங்குவதுக்கு இடம் கிடையாது ನಾನು ಇರೋದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ அப்படின்னு சிந்தித்தான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸಿದನು. இப்போது மனம் திரும்புறான். ಇವಾಗ ಅವನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ, மனம் திரும்பி ಅವನು ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿ அங்கேயே இல்ல, ಅಲ್ಲೇ ಇರಲಿಲ್ಲ. தகப்பனை நோக்கி வருகிறான், ಅವನು ತಂದೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ, தகப்பனை நோக்கி வருகிறான். ತಂದೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು இதுதான் மனம் திரும்புதல். ಇದೇ ಮಾನಸಾಂತರ அவன் மனம் திரும்பி வரும் பொழுது ಅವನು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿ ಬಂದು அவனுடைய தகப்பன் என்ன செய்யறாரு, ಅವರ ತಂದೆ ಏನು ಮಾಡಿ, மகன் எப்படியாவது திரும்பி வருவானா என்று காத்து கொண்டே இருக்கிறார். ಆ ತಂದೆ ಮಗನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೆ அந்த மாடி மேல ஏறி சுத்தி எல்லா இடங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ಅವರು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದನು. அவன் குழந்தையிலிருந்து நடக்கும் போது பெரியவனா வரைக்கும் நடக்கிற நடைகளை பார்த்தவர் அவர். ತಂದೆ ಮಗನು ಚಿಕ್ಕವನಿಂದ ದೊಡ್ಡವನಾಗೋ ತನಕ ಯಾವ ರೀತಿ ನಡೆದಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದನು. அவர் மாடி மேல ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ಅದನ್ನು ಮಾಡಿಯಿಂದ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರುವಾಗ வெகு தூரத்துல ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோட நடந்து வர ஒரு பையனை பாக்குற, ஒரு ஆளை பாக்குற. ತುಂಬಾ ದೂರದಿಂದ ಕೊಳೆಯಾದ ಬಟ್ಟೆಯಿಂದ ಒಬ್ಬನು ನಡೆದುಕೊಂಡು அந்த ಬರುವುದನ್ನು நடக்கிற சாயல் மகனுடைய சாயலா இருக்கிறது. ಆ ನಡೆಯುವ ಸ್ಟೈಲ್ ಬಂದು ಅವ್ರ ಮಗನ அவர் உடனே மாடி விட்டு கீழே இறங்குறார். ಅವರು ಮೇಲೆ ಮನೆ ಮಾಡಿಯಿಂದ அவர் எதிர்கொண்டு அந்த மகனிடத்துல போறார். ಅವರು ಮಗನ ಹತ್ರ ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. அவன் உடம்பெல்லாம் பண்ணி சாணிங்க தான் இருக்குது. ಅವನ ಮೈಯೆಲ್ಲ ಹಂದಿ ಸಗಣಿಯಲ್ಲಿತ್ತು. அவன் குளிச்சு எத்தனையோ மாசம் ஆயிருக்கலாம். ಅವನು ಸ್ನಾನ ಮಾಡಿ ಎಷ್ಟೋ ತಿಂಗಳಾಗಿತ್ತು. தலையெல்லாம் நாற்றமா இருக்கிறது. ಅವನ ತಲೆಯೆಲ್ಲ ವಾಸನೆ ಹಿಡಿದಿತ್ತು. தகப்பனோ சுகந்த வாசனையோடு இருக்கிறார். ಆ ತಂದೆಯೋ ಸುಗಂಧ ವಾಸನೆ மென்மையான வஸ்திரத்தோடு இருக்கிறார். ಯಾವಾಗ್ಲೂ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುವ ಬಟ್ಟೆನ அவர் ரொம்ப சுத்தமா இருக்கிறார். ಅವರ ತಂದೆ ಶುದ್ಧವಾಗಿ, அவன் அசுத்தமா இருக்கிறான்னு பார்க்கல, ಅವನು ಅಶುದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ அவன் பண்ணிப்பீல அவன் மேல இருக்குதுன்னு பார்க்கல, ಹಂದಿ ಸಗಣಿ ಇದೆ ಅಂತ ನೋಡಲಿಲ್ಲ, அவன் துர்நாற்றம் என்று பார்க்கல, ಅವನು ದುರ್ನಾಟ ಹಿಡಿದೆ ಅಂತ ನೋಡಲಿಲ್ಲ. அப்படியே மகனே என்று கட்டி பிடித்துக் கொள்கிறார். ಆ ಮಗನೇ ಎಂದು ತಬ್ಬಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இன்னைக்கு இயேசு கூட இதுதான் செய்கிறார். ಇವತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. நீ மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ನೀನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು, ದೇವರ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. குளிக்க வைக்கிறாங்க, ಅವನ್ನ ಸ್ನಾನ ಮಾಡಿಸ್ತಾರೆ, அவனை குளிக்க வச்சு ಅವನು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து ಅವನಿಗೆ ಬಟ್ಟೆಯನ್ನು அவன் ಕೊಟ್ಟು நிமித்தமாக அந்த வீட்டுல ஒரு பெரிய விருந்தே நடத்துறாங்க. ಅವನಿಗೋಸ್ಕರ ಒಂದು ದೊಡ್ಡ ಔತಣವನ್ನೇ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾನೆ, 99 நீதிமான்களை காட்டிலும் 99 ನೀತಿವಂತರಿಗಿಂತ ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லுகிறார். ಒಂದು ಪಾಪಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಾದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஒருவரும் கெட்டு போக ஆண்டவருக்கு இஷ்டமே இல்லை. ಒಬ್ಬರು ಕೂಡ ಹಾಳಾಗಿ ಹೋಗುವುದು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. இன்னைக்கு கிருபையான நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಇವತ್ತು ಕೃಪೆಯ ದಿನಗಳನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಿಕನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಸಮೀಪಿಸಿತು, ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ சமீபமா இருக்குதுன்னா ಸಮೀಪವೆಂದರೆ ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದೆ. இப்ப 2020 வருஷம் ஆச்சு, 2020 ವರ್ಷ ಆಯ್ತು, ஏன் வரல? ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ? நீங்களும் நானும் சரியான முறையில மனம் திரும்பாததுனால
கர்த்தர் நமக்காக நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். ನಾವು ಸರಿಯಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೆ ಹೋಗಿದ್ರಿಂದ ನಮಗೆ ದಿನಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ, ஒப்பு கொடுக்க பாருங்க, ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟು ನೋಡಿರಿ. என் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கு முதல்ல பாருங்க. ನೀವು ಮೊದಲು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. நீங்க ஒப்பு கொடுப்பீங்களானா, ನೀವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದಾದರೆ, இன்னைக்கே ஒப்பு கொடுக்கும் போது ಇವತ್ತೇ ನೀವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದಾದರೆ உங்களை சுத்தமாக்குவார், ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ, உங்களை கட்டி பிடித்துக் கொள்வார். ನಿಮ್ಮನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ உங்கள் ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? அந்த விசுவாசம் இருந்தா கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ಆ ವಿಶ್ವಾಸ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇವತ್ತು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா கெட்ட குமாரன் அங்கே நில்ல, மனம் திரும்பிட்டு அங்கே நிக்கல. ಆ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவன் தகப்பனுடைய வீட்டை தேடி போகிறான். ಅವನು ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದನು. நீங்க கூட ನೀವು ಕೂಡ அப்புறம் திரும்பி போங்க. ಆತನ ಬಳಿಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. சாபத்தின் பக்கம், சாபத்தின் பக்கம், ಶಾಪದ ದಾರಿ, பாவத்தின் பக்கம், ಪಾಪದ ಮಾರ್ಗಕ್ಕೆ, நரகத்தின் பக்கம், ನರಕದ ಕಡೆಗೆ அப்படி அபோட்டன் ஆகுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹಿಂದಕ್ಕೆ அந்த ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. மனம் திரும்புவது ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಾಗ முழுவதமாக திரும்புவதுதான், ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. கொஞ்சம் இல்ல, ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲ, அப்படியே நேர்முனைக்கு திரும்புவதுதான். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. எபிரேயர் புஸ்தகம் ಇಬ್ರಿಯ ಪುಸ್ತಕ 11ஆம் அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 24-27 வசனங்களை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனத்தோட தீமைகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அநேக நிந்தைகளை பாக்கியம் என்று எண்ணினான் பவுலடியார். ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಂಟಾಗುವ ನಿಂದೆಯೇ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗ್ಯವೆಂದೆನಿಸಿಕೊಂಡನು. இந்த பவுலடியாருக்கு நிறைய படிச்சவர், ಈ ಅಧ್ಯಯನ ಅನೇಕ ಸಲ ಓದಿದೆವು, அதிகமாக படிச்சவர். ಹೆಚ್ಚಾಗಿ ಓದಿದರು. அவர் ரோமனுக்கு ரோமனாகவும் எபிரேயனுக்கு எபிரேயனாகவும் இருக்கிறார் என்று சொல்றவர். ಪೌಲರು ರೋಮರಿಗೆ ರೋಮನಾಗಿ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಇಬ್ರಿಯನಾಗಿ ಇದ್ದರು. நம்ம ஒரு மொழியை சரியா கற்க முடியல. ನಾವು ಒಂದು ಭಾಷೆಯನ್ನೇ ಸರಿಯಾಗಿ அவர் ಕಲಿತುಕೊಳ್ಳಲು, 2 மொழியும் நன்றாக படித்தவர். ಆತ 2 ಭಾಷೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿತಿದ್ದರು. தானியேலை பார்க்கும்போது கூட ದಾನಿಯೇಲನನ್ನು ನೋಡುವಾಗ அவரு கூட 2 மொழிகளை கற்றிருக்கிறவர். ಅವರು 2 ಭಾಷೆಗಳನ್ನು ಕಲಿತಿದ್ದರು. 6 அதிகாரங்களை அதாவது எபிரேய பாஷை, அதாவது எபிரேய பாஷையில வரும். ಆ 6 ಅಧ್ಯಾಯಗಳು ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அரபிக்கில் வந்துட்டு 6 அதிகாரங்களே வரும். ಮಿಕ್ಕಿರ 6 ಅಧ್ಯಾಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. இப்படி அவங்க எல்லாம் தேவனுக்கு அர்ப்பணித்து இருக்கிறாங்க. ಇವರೆಲ್ಲರೂ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்க, அந்த அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂದರೆ, நீங்க கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன் மகன் என்பதை வெறுத்து, அதாவது இந்த உலகத்தினுடைய பிசாசுடைய பிள்ளையாய் இருப்பதை வெறுத்து அந்நியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ಮೋಶೆಯು ದೊಡ್ಡವನಾದ ಮೇಲೆ ಫಾರೋನ ಕುಮಾರ್ತೆಯ ಮಗನೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬೇಡವೆಂದಿದ್ದು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ இனிவரும் பலன் மேல நோக்கமாய் இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ಐಗುಪ್ತ ದೇಶದ ಸರ್ವೈಶ್ವರ್ಯಕ್ಕಿಂತಲೂ ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಂಟಾಗುವ ನಿಂದೆಯೇ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗ್ಯವೆಂದೆನಿಸಿಕೊಂಡನು. பாருங்க, இதுல அங்க என்ன சொல்றதுன்னா, பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் என்பதை எண்ணப்படுவதை வெறுக்கிறான், அதை வெறுத்துறான். ಅವನು ಫರೋನನ ಕುಮಾರ್ತೆಯ ಮಗನು ಎನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நீங்க இந்த ಇಷ್ಟವಿಲ್ಲ. பிசாசுடைய பிள்ளையா இருப்பதை வெறுத்து தள்ளுங்க. ನೀವು ಸೈತಾನನ ಮಗನಾಗಿದ್ದಕ್ಕೆ ನೀವು ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು. அதெல்லாம் வெறுத்து தள்ளுங்க. ಅದನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು. நீங்க எகிப்துக்கு போனீங்களானா ನೀವು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ எல்லாமே தங்க தான் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಬರೀ ಎಲ್ಲ அவங்க ಬಂಗಾರದಿಂದ உட்கார சேரு கூட தங்க இருக்கும், ಕೂತ್ಕೊಳ್ಳುವ அவங்க பிளேட் தங்க இருக்கும், ಆ ತಟ್ಟೆ ಕೂಡ அவங்களுடைய கிளாஸ் தங்க இருக்கும். ಅಲ್ಲಿರುವ ಗ್ಲಾಸ್ ಕೂಡ ஆக அந்த சந்தோஷத்தெல்லாம் வெறுத்து ಆ ಸಂತೋಷ
ಸಂತೋಷವೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು இதுல பவுலடியார் இவரை பற்றி என்ன சொல்றாருன்னா, ಪೌಲನ್ ಇದರ ಬಗ್ಗೆ ಏನು ವಿವರಿಸುತ್ತಾರೆಂದರೆ சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவன் என்று சொல்லுகிறார். ಎಲ್ಲ ಶಾಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ಅವನು ಜ್ಞಾನವಂತನಾಗಿದ್ದನು. எல்லா சாஸ்திரங்களையும், ಎಲ್ಲ ಶಾಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ சயின்ஸ் எடுத்தா நல்லா தெரியும், மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தா நல்லா தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. ಅವನಿಗೆ ವಿಜ್ಞಾನ ಗಣಿತ ಎಲ್ಲವೂ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. யுத்த பயிற்சிகளும் நல்லா தெரியும். ಯುದ್ಧದ ಬಗ್ಗೆ ಕೂಡ இவனை கொண்டு ಇವನನ್ನು ನೋಡಿ உலகத்தையே ஜெயிக்க வேண்டும் என்று பார்வோன் திட்டம் வைத்திருந்தான். ಇವನ ಮುಖಾಂತರ ಲೋಕವನ್ನೇ ಜಯಿಸಬೇಕೆಂದು ஏன்னா இவனுடைய திறமசாலி இவன், ಯಾಕಂದ್ರೆ ಇವನು ಅಷ್ಟು எல்லாமே கற்றவன் அவன். ಎಲ್ಲವನ್ನು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದನು. அதுக்குதான் அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, குமார்த்தி மகன் எண்ணப்படுவதை வெறுக்கிறான். ಫರೋನ ಕುಮಾರ್ತೆಯ ಮಗನೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬೇಡವೆಂದನು. அல்லேலூயா. அந்நியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கணும். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಪಾಪ ಭೋಗಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಿಂತ ದೇವರ ಜನರೊಂದಿಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವುದೇ ಒಳ್ಳೆಯದೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಂಡನು. அல்லேலூயா. இனி வரும் பலன் மேல நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலே கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ಐಗುಪ್ತ ದೇಶದ ಸರ್ವ ಐಶ್ವರ್ಯಕ್ಕಿಂತಲೂ ಕ್ರಿಸ್ತ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಂಟಾಗುವ ನಿಂದೆಯೇ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗ್ಯವೆಂದೆನಿಸಿದ விசுவாசத்தினாலே அவன் தரிசனமானதை தரிசிக்கிற போது உறுதியாயிருந்த ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்து விட்டு போனான். ಯಾಕೆಂದರೆ ಬರುವ ಪ್ರತಿಫಲದ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದನು. ಅವನು ಅರಸನ ರೌದ್ರಕ್ಕೆ ಭಯಪಡದೆ ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದದೆ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதிலிருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ಇದರಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. என் ஆண்டவரை தேடுகிற உள்ளத்தை தேடுங்க. அதிகமா கர்த்தரை தேடுகிற உள்ளத்தை தேடுங்க. ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿರಬೇಕು. கர்த்தர் அவனை எந்த வகையிலும் குறையாக வைக்கல. ಅವರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊರತೆಯಿಂದ ஒரு ಇರಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. சமயம் அங்க இருந்திருந்தான்னா, ஒரு சமயம் அங்க ராஜபாரம் பண்ணிட்டு இருந்தான்னா, ಒಂದು ಸಮಯ ಅಲ್ಲಿ ಅವನು ಇರುವುದಾದರೆ அவனால செங்கடலை ரெண்டாக பிளந்திருக்க முடியாது. ಅವನು ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡಾಗಿ ಮಾರ್ಪಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. கர்த்தர் அவனோட பேசி இருந்திருக்க முடியாது. ದೇವರು ಅವನ ಜೊತೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை வாங்கி பெற்றுக் கொடுத்திருக்க முடியாது. ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. 40 வருஷமாக தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்க முடியாது. 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದೇವದೂತರು ತಿನ್ನುವ ಮನ್ನವನ್ನು ಈಸ್ಕೊಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. சாயங்காலத்துல காட்டு இறைச்சிகளை வாங்கி கொடுத்திருக்க முடியாது. ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ಲವಕಿಗಳನ್ನು ಈಸ್ಕೊಡಕ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைச்சிருக்க முடியாது. ಬೆಟ್ಟದಿಂದ ನೀರನ್ನು ಬರಮಾಡುವುದಕ್ಕೆ மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி இருக்க முடியாது. ಮಾರಾ ನೀರನ್ನು ಮಧುರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಕ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. அந்த உங்களுடைய ஜனங்களுக்கு கானான் தேசத்தை செழிப்பான பாலும் தேடுகிற தேசத்தை கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது. ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಕಾನಾನ್ ದೇಶ ಆಲುಜೆಯನ್ನು ಅರಿಯುವ ದೇಶಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿದ್ದಿಲ್ಲ. அதை காட்டிலும் பெரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இயேசு வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಭಾಗ್ಯವನ್ನು ನಿಮ್ಗೆ ನಮ್ಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. உங்க பக்கத்துல இருக்கிற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்க முதல்ல நீங்க ஆயத்தமா இருங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? இப்படிப்பட்ட விசுவாசத்துல நீங்க இருக்கும்போது தான் தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். ಈ ರೀತಿಯಾದ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರುತ್ತೀರಾ. இந்த மோசையை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ಈ ಮೋಶೆ ಕುರಿತು ಹೆಚ್ಚಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. அநேக காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ಹೆಚ್ಚಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. இனியும் செய்ய போகிறார். ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. என்ன செய்ய போறார் தெரியுங்களா? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அவர் வந்துதான் மறுபடியும் பிரசங்கம் பண்ண போறார். ಅವರು ಬಂದಿದೆ ಮೊದಲು ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದಕ್ಕೆ. அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? ಅವರ ಹೆಸರು ಏನ್ ಗೊತ್ತಾ? இஸ்ரவேலுடைய ரட்சகன் என்று பேர். ಇಸ್ರೇಲ್ಯರ ರಕ್ಷಕನು ಅವರ ಹೆಸರು. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ 3ನೇ ದಿವಸ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದರು. அவனும் இயேசு கிறிஸ்துக்கு மாதிரியா இருக்கிறான். ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಮಾದರಿಯಾಗಿದ್ದರು. அவன் சபை அடக்கத்தை தூதருங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. சபை அடக்கத்தை செத்த பிறகு தூதருங்க அடக்கம் பண்ணிக்கிறாங்க. ಅವರು ಸತ್ತಿದ ನಂತರ ದೂತರು ಅವರನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದರು. மறுபடியும் அவன் ஏஞ்சிட்டான். ಮತ್ತೆ ಅವರು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರು. அவன் எழுந்து அங்க இருக்கிறான். ಅವರು ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ அவங்க இயேசு பிரசங்கம் பண்ணதெல்லாம் அவனும் எலியாவும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಅವರು ಎಲಿಯ ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. தூதருங்க அதாவது சீஷருங்க சந்தேகமா இருக்கும்போது
ಶಿಷ್ಯರು ಅದನ್ನು ನೋಡಿ ಸಂದೇಹ ಪಡುವಾಗ அவர் பூமியில் இருக்கும்போது இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்றாங்க. ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಉಪದೇಶ அவர் ಮಾಡಿದ எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவங்க தான் அந்த 2 பேரும். ಎಲ್ಲ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದರು. சீஷருங்க கேட்டாங்களோ ஜனங்க கேட்டாங்களோ தெரியாது. ಶಿಷ್ಯರು ಕೇಳಿದರೋ ಜನರು ಕೇಳಿದರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இவங்க 2 பேரும் அந்த முழுவதுமா பிரசங்கத்தை கேட்டாங்க. ಆದರೆ ಇವರಿಬ್ಬರು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನ ಪ್ರಸಂಗವನ್ನು ஏன்னா ಯಾಕೆಂದರೆ எல்லா தீர்க்கதரிசியும் அனுப்பி கொடுத்த பெரிய தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಎಲ್ಲ ಪ್ರವಾದಿಗಳಿಗಿಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ. எலியாவை அனுப்பி கொடுத்தவரும் அவர்தான். ಎಲಿಯನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದ மோசேவை அனுப்பி கொடுத்தவரும் அவர்தான். ಮೋಶೆಯನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದ 5 ஆகமங்களை அவர் மூலமாக கொடுத்ததும் அவர்தான். 5 ஆகம், ஆதி ஆகம், யாத்ராகம், லேவியகம், என்னாகமம். 5 ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಆತನೇ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆனால இது யார்கிட்ட பெற்றுக்கொண்டோம் என்பது அவருக்கு தெரியும். ಯಾರತ್ರ ಪಡೆದುಕೊಂಡರೆಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. கர்த்தரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதே இல்லை. ಆ ಕರ್ತನನ್ನು ಯಾರು ನೋಡಿದ್ದಿಲ್ಲ. ஆனா இயேசு கிறிஸ்துவை தான் அவர் பார்த்திருக்கிறார் அந்த சீனாய் மலை மேல. ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. அந்த 10 கட்டளை கூட அவர் தான் வாங்கி கொடுத்திருப்பார். அவர் தான் கொடுத்திருக்கிறார். ಆ 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೂಡ ಆತನೇ ತೆಗೆದುಕೊಟ್ಟಿದ್ದನು. அந்த இயேசு சொல்றாரு, ಆ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை ஒருவனும் கண்டவன் உயிரோடு இருக்க மாட்டான், செத்துருவான்னு கூட சொல்லி இருக்கிறார். ನನ್ನನ್ನು ನೋಡುವವನು ಒಬ್ಬನು ಜೀವಂತವಾಗಿರೋದಿಲ್ಲ, ಅವರು ಸತ್ತು ಹೋಗ್ತಾರೆ. ஆனால் அந்த பின் தோற்றத்தை தான் பார்க்கும்படியாக மோசேக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ಆ ಮೋಶೆಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಆತನ ಹಿಂದಿನ ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಬೇಕು. கண்மலையின் வெடிப்பில் அவனை போட்டு மூடிட்டு ಆ ಬೆಟ್ಟದ ಭಾಗದಲ್ಲಿ ಅವನ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು ஒரு கையால மூடிக்கொண்டு ಒಂದು ಕೈಯಿಂದ ಮುಚ್ಚಿ அவர் கடந்து போகும்போது பின் தோற்றத்தை தான் மோசே பார்க்கிறான். ಆತನು ಹಾದು ಹೋಗುವಾಗ ಹಿಂದಿನ ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ಮೋಶೆ ನೋಡಿದನು. இந்த பாவியாகிய நம்மை மீட்பதற்காக மனிதனாக உலகத்துக்கு வந்தார். ಈ ಪಾಪಿಯನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿ நம்மோடு கூட இந்த உலகத்துல வாழ்ந்தார். ನಮ್ಮ ಹಾಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ. இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ಇವತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರೆ. கர்த்தர் நல்லவர் என்பதை மறந்தே போவாதீங்க. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನೆಂದು ಮರೆತೇ ಹೋಗಬೇಡಿ. மனம் திரும்புவது என்பது ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದು முழுசாக மனம் திரும்புவதுதான். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த எந்த வழியில போறாங்களோ அந்த வழியை விட்டு திரும்பி வர்றதுதான். ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೀವೋ ನಾವು ಸೀದಾ ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய சபையில ஒரு மனுஷனை பற்றி சொல்றேன். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அந்த ஆள் பெயர் சின்னப்பா. ಅವರ ಹೆಸರು ಚಿನ್ನಪ್ಪ ಅಂತ. அவர் நேத்து மரிச்சிட்டாரு. ಅವರು ನಿನ್ನೆ ತೀರಿ ಹೋದರು. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. அந்த மனுஷன் பயங்கரமான ஒரு விக்கிர ஆராதனைக்காரனா இருந்தார். ಆ ಮನುಷ್ಯನು ಹೆಚ್ಚಾದ ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡುವವರು. அப்படிப்பட்ட விக்கிர ஆராதனைக்காரன் யாருமே பார்த்திருக்க முடியாது. ಆ ರೀತಿಯಾದ ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಯಾರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. அவர் சாகரத்துக்கு 3 நாளைக்கு முன்னால ಅವರು ಸಾಯೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ 3 ದಿನ ಹಿಂದೆ அவருடைய மனைவி எனக்கு போன் பண்றாங்க. ಅವರ ಹೆಂಡತಿ ಬೋಧಕರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದರು. என்ன போன் பண்றாங்க? ಏನಂತ ಫೋನ್ நீங்க ಮಾಡಿದರು? எல்லாரும் 10 நிமிஷம் வீட்டுக்கு வெளியே இருங்க. நீங்க எல்லாரும் 10 நிமிஷம் வீட்டு வெளியே இருங்க. ನೀವೆಲ್ಲರೂ 10 ನಿಮಿಷ ಹೊರಗಡೆ ಇರಿ, அதுக்கப்புறம் வாங்க ಆಮೇಲೆ ಬನ್ನಿರಿ அப்படின்னு இந்த ஆள் சொல்லி இருக்கிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಆ ಮನುಷ್ಯನ ಹೇಳಿದ. ஐயா இந்த மாதிரி சொல்றாங்க, நம்ம மனைவி எனக்கு போன் பண்ணாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಗಂಡ ಹೇಳಿದನಂತ ಬೋಧಕರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ. உடனடியாக நான் போன் அந்த ஆள் கிட்ட கொடுன்னு சொன்னேன். ಆ ತಕ್ಷಣ ಬೋಧಕರು ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಹೋದರು. நான் பேச ஆரம்பிச்சேன். ಆ ಬೋಧಕರು ಆ ಮನುಷ್ಯನ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದರು. நீ தற்கொலை பண்ணிக்க பிசாசு சொல்லி கொடுக்கறானா? ನೀನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸೈತಾನನ್ನು நீ ಪ್ರೇರೇಪಿಸಿದ. நரகத்துக்கு தான் போவ. ನೀನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯ. அக்னி கந்தகமான கடல்ல உன்னை தப்பி வைக்க ஒருவராலும் முடியாது. ನೀನು ಅಗ್ನಿಗೆ ಹೋಗ್ತೀಯಾ, ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಕ್ಕೆ ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கர்த்தர் உன்னை கிருபையாக அவர் உன்னை அழைச்சிருக்கிறார். ದೇವರು ಕೃಪೆಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. உன் நீதி நிமித்தம் அல்ல, ನಿನ್ನ ನೀತಿಯ நீ ನಿಮಿತ್ತವಲ್ಲ. செய்திருக்கிற பாவங்க அதிகமானது. ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪವು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை வைத்திருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ಇವತ್ತು ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗು. அவங்க திட்டுறாங்க, இவங்க திட்டுறாங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத. ಅವ್ರು ಬೈತಾರೆ, ಇವ್ರು ಬೈತಾರೆ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. உனக்கு இருக்கிற வியாதி பத்தி கவலைப்படாத. ನಿನಗಿರುವ ಅನಾರೋಗ್ಯದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. இயேசுவை எத்தனையோ பேர் எவ்வளவு அடி அடிச்சாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಎಷ್ಟೋ ಜನ ಹೊಡೆದರು. அவரை கேவலமா பேசினாங்க. ಆತನನ್ನು அவருடைய முகத்துல துப்பினாங்க. ಆತನ ಮುಖದ ಮೇಲೆ ಉಗುಳಿದರು. அவருக்கு பாரமான சிலுவையை வைத்தாங்க. ಆತನ ಮೇಲೆ ಭಾರವಾದ ಶಿಲುಬೆಯನ್ನು 39 ஜாட்டி அடியால அடித்தாங்க. 39 ಚಾಟಿಗಳಿಂದ ಹೊಡೆದರು. ஒவ்வொரு ஜாட்டி அடியா 40 குண்டுங்க இருந்தது. 39 ಚಾಟಿಯಿಂದ ಹೊಡೆದು ಒಂದೊಂದು அவருடைய ಚಾಟಿಯಲ್ಲಿ சரீரம் முழுவதும் காயம்தான்.
ಆತನ ಶರೀರ ಪೂರ್ತಿ அந்த ಗಾಯ. காயத்திலே சிலுவையை சுமந்து கபால ஸ்தலத்துக்கு போனார். ಆ ಗಾಯದಿಂದ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಕಪಾಲ ಸ್ಥಳಕ್ಕೆ அவருடைய ಹೋದರು. கைகளிலே ஆணிகள் கடாவுனாங்க, ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಆಣಿಗಳಿಂದ ಹೊಡೆದರು. கால்களிலே ஆணிகளை கடாவி ಆ ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಆಣಿಗಳಿಂದ 2 ಹೊಡೆದರು. குற்றவாளிகள் மத்தியில அவரை நிக்க வைத்தாங்க. ಆ ಎರಡು ದುಷ್ಟರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொன்னார். ತಂದೆಯೇ ಇವರನ್ನು ಕ್ಷಮಿಸು ಎಂದು ಆತನು ಕೇಳಿದನು. நீ என்னத்துக்கு இதுக்கெல்லாம் சின்னதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருக்கிற? ನೀನ್ ಯಾಕೆ ಈ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಕ್ಕೆಲ್ಲ ಚಿಂತೆ ಮಾಡ್ತೀಯ? சாத்தான் உன்னை சொல்லிட்டு இருக்கிறான், ಸೈತಾನನು அவன் ಹೇಳ್ತಾನೆ, அப்பால போ சொல்லு, ಆ ಸೈತಾನನ್ನು வாயை திறந்து பேசு. ತೊಳಗಿ ಹೋಗು ಅಂತ ಹೇಳು. இப்படி அவருக்கு சொல்லிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு வச்சுட்டார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೋಧಕರು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದರು. 2 நாளைக்குள்ள அவர் இறந்துட்டார். 2 நாளைக்கு பிறகு இறந்துட்டார். 2 ದಿನ ಆದ ನಂತರ ಅವರು ತೀರಿ ಹೋದರು. அவருடைய முகம் எப்படி இருந்தது தெரியுங்களா? ಅವರ ಮುಖವು ಏ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? ரொம்ப பிரகாசமாவே இருந்தது. ಅವರ ಮುಖವು ತುಂಬಾ ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು. அவர் முகத்தை முதல்ல பார்க்கும்போது விகாரமா இருக்கும். ಅವರ ಮುಖವು ಮೊದಲು ವಿಕಾರವಾಗಿತ್ತು. அந்த தேவன் அழைத்ததையும் நல்ல ஒரு மரணத்தையும் அந்த முகத்துல பார்க்க முடிஞ்சது. ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡು ಅವರ ಮರಣವು ತುಂಬಾ ಪ್ರಕಾಶವಾಗಿತ್ತು. நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ಅವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. எல்லா மனிதரும் ஒரு நாளைக்கு மரிக்கணும். ಎಲ್ಲರೂ ಒಂದು ದಿವಸ ಸಾಯಬೇಕು. நீங்க எங்க போறீங்க? ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ? நீங்க சாத்தான் இருக்கிற இடத்துக்கு அக்னியும் கந்தகமான கடலுக்கு போக கூடாதுன்னு தான் இயேசு பூமிக்கு வந்தார். ನೀವು ಸೈತಾನನ ಅಗ್ನಿ ಗಂಧಕ್ಕೆ ಹೋಗಬಾರದೆಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ இந்த லூசிபார் எல்லாருடைய பாவத்தையும் கொண்டு போய் அவர் முன்னால நிக்க வைக்கிறான். ಆ ಲೂಸಿಫರನು ಎಲ್ಲರ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿದನು. ஏன் பாவத்தையும் கொண்டு போய் நிக்க வைக்கிறான்? ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಕೂಡ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿದನು. ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுங்களா? ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? என்னால முடியாத பிதாவே, ದೇವರೇ, ನನ್ನಿಂದ ಇದು இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும். ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ನನ್ನಿಂದ ತೊಲಗಿ, என்னால முடியாது. ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ. பிதா என்ன சொன்னார் தெரியுங்களா? ತಂದೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? மகனே, ಮಗನೇ, எனக்கு இந்த பிள்ளைங்களாம் வேணும்பா. ನನಗೆ ಈ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಬೇಕು. அந்த சின்னப்பா வேணும், ಆ ಚಿನ್ನಪ್ಪ ಅವ್ರು அந்த ಬೇಕು, செல்வராஜ் வேணும், ಆ ಸೆಲ್ವರಾಜ್ ಅವ್ರು இந்த ಬೇಕು. ஜனங்களாம் எனக்கு ಈ வேணுமாப்பா. ಜನರೆಲ್ಲಾರು ನನಗೆ ಬೇಕು. உன்னை இழந்தாதான், நீ பாடுபட்டு மரித்தாதான், ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಸತ್ತ பாவத்துக்கு வேண்டிய சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டாதான் ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣವನ್ನು ನೀನು ಸ್ವೀಕಾರ அவரை ಮಾಡಿಕೊಂಡೆ. நான் அவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ನಾನು ಅವ್ರನ್ನೆಲ್ಲ அந்த ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. பாவத்தெல்லாம் அந்த பாவத்துக்காக நீ பலி ஆக வேணும். ಅವರೆಲ್ಲರ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಬಲಿಯಾಗ. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நீங்க பார்த்திருப்பீங்களா? ಈ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆ ತಂದೆಯನ್ನು ಎಲ್ಲ சொந்த பிள்ளையே நமக்காக பலி கொடுத்தார். ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಬಲಿ அந்த ಕೊಟ್ಟರು. இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். ಅದನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ವೀಕರಿಸಿದರು. அவர் சொல்லுகிறார், ಆತನು நீ ಹೇಳುತ್ತಾನೆ, மனம் திரும்பு, ನೀವು ಮಾನಸಾಂತರ நீ ಹೊಂದಿರಿ. மனம் திரும்பு. ನೀವು ಮಾನಸಾಂತರ ஒரு ಹೊಂದಿರಿ. ஈஸியான காரியத்தை தான் சொல்லி இருக்கிறார். ಆತನ ಸುಲಭವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நீ ரட்சிப்பு பெறுவதற்கு பெரிய காரியங்களை உனக்கு முன்னால வைக்கல. ಆ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿಲ್ಲ. இதை செய்ய அதை செய்ய அப்பதான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கணும்னு அவர் சொல்லல. ಅದನ್ನ ಮಾಡಿ ಇದನ್ನ ಮಾಡು ಆಗ್ಲೇ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಎಂದು நீ ಹೇಳಲಿಲ್ಲ. பாவத்தின் வழியாக விட்டு பரிசுத்தத்தின் வழியாக திரும்பு. ನೀನು ಪಾಪದ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಗಕ್ಕೆ நீ ತಿರುಗಿಕೊಳ್ಳು. மனம் திரும்ப தான் என் ஆண்டவர் அழைக்கிறார். ನೀನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡನು. மனம் திரும்பலன்னா ನೀನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே ನೀವು முடியாது. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸುತ್ತೀರಾ? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೆ ಹೋದರೆ ದೇವರ ರಾಜ್ಯ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? நாங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போவோம், ನಾವು ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, இந்த ரட்சிப்புல சேருவோம், ಈ ರಕ್ಷಣೆ ಒಳಗಡೆ நாங்க ಸೇರಬೇಕು. மனம் திரும்பி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளா இருப்போம். ನಾವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಆತನ சரீரம் ஆவி ஆத்மா முழுதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அந்த ஒரு நீ எப்போ ஆண்டவர் என்று சொல்றீங்களோ ಯಾವಾಗ ನೀವು அவர் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು சாத்தான் ஆளும்போது ಸೈತಾನನ ಆಳ್ಗೆ ஓய்வு நாள ஆசரிக்க மாட்டீங்க. ஓய்வு நாள ஆசரிக்க மாட்டீங்க. ஓய்வு நாள் ಸಬ್ಬತ್ ದಿನವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋದಿಲ್ಲ. சும்மா இங்க கொஞ்ச நேரம் வந்துட்டா போதும், முடிஞ்சு போச்சுன்னு பாக்குறீங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ ಬಂದ್ರೆ ಸಾಕು, ಅದು ಮುಗ್ದೋಯ್ತು. இதெல்லாம் தப்பான காரியம். ಇದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯವು. இஸ்ரவேல் ஜனங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறாங்க. ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲೇ இங்க ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்க நீங்க ஏதோ அலட்சியம் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ಅಲಕ್ಷ್ಯದಿಂದ ಇರ್ತೀರಾ. உங்களுக்காக ராத்திரி எல்லாம் பாடுபட்டு அவர் பகலெல்லாம் அந்த பாரமான சிலுவையை சுமந்து உங்களுக்காக எனக்காக மரித்தாரு, அதை நினைத்து பாக்குறீங்களா? ನಿಮಗೋಸ್ಕರ
ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟು ಆತನ ಎಲ್ಲವನ್ನು ಒತ್ತುಕೊಂಡನೆ, ಅದನ್ನು ನೀವು ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது. ಇಷ್ಟು ಒಳ್ಳೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ನಾವು ಯಾರು ಇದು ನಿತ್ಯ ಜೀವನ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. இங்கே நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள்ட்ட பிரேமா ஒன்று இருக்குது, கொஞ்சம் சின்னிக்கலாம். அப்புறம் அமுதா. அமுதா யாரு? அமுதா. அமுதா. லலிதா. லலிதா யாரு? பிரிக்ஸ்லா. சாந்தி. சாந்தி யாரு? இவ்வளோ பேர் தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க. 7 குடும்பம் மட்டும் இந்த எண்ணூர் சர்ச்சுக்காரங்க இருக்கிறாங்க. இவங்க தான் மெம்பர்ஷிப் ஆகுதுக்கு இருக்காங்க. நீங்கள் ஆகாதுங்க யாருன்னா இருந்தால் இங்கே சீக்கிரமாக மெம்பர்ஷிப் பண்ணிங்க. இல்லைன்னா நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சமயம் நீங்கள் செய்வீங்களன்னா ஏதோ உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஜெபமும் உதவியும் கிடைக்கும், அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். 3 7 அதுலேயும் 4 பேர் தான் வந்துக்கிறாங்க. 4 5 அந்த 7 பேரில் கூட 4 பேர் தான் இருக்கிறாங்க. ரைட். இந்த பர்த்டேக்காக வந்து சொல்ல உங்கள் பேருங்களை கொடுத்துருங்க. இந்த பேருங்களாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அல்லேலூயா. இந்த வாரத்தின் பர்த்டே அறிவிப்பு, பேர்களை அவர் கூப்பிடும்போது நீங்கள் வந்து இங்கே முன்னாடி வந்து நீங்கள் ஐயாவோட கரத்தில் உங்களுடைய கேக் பாக்ஸ் இருக்குது, அதை வாங்கிக்கிட்டு போகலான்னு என்று. ஸ்டெல்லா, சாமுவேலுடைய மனைவி ஸ்டெல்லா வரலையா? அடுத்ததாக டெஃபிலா. டெஃபிலா ஜான்சனுடைய டாட்டர். பர்த்டே வீட்டில் கொண்டாடுறாங்க கொடுத்து. சரி, அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துரு. சரி, அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். சீக்கிரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். சுருக்கமா இந்த கேக் கொடுத்துறாப்பா. அவங்களுக்கு கொடுத்து கேட்க நீயே கொடுத்து. சின்ன ஜெபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாட்களில் பிறந்த நாளை கொண்டாடுகிற இவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை இவளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். புதிய வருஷத்துல ஆண்டவரை அடியெடுத்து வைக்கிறார்கள். நன்மையும் கிருபையும் தொடரும்படியா செபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசாயா 58:11 வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தின்படி இவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, வல்லமையான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மனம் திரும்புங்க. அக்னியும் கந்தகமான கடலுக்கு போகாத தப்பித்து கொள்ள இயேசு இலவசமாக கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மனம் திரும்புங்க. சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள மனம் திரும்புங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இரவெல்லாம் பாடுபட்டேன், ஒன்றும் கிடைக்கல, உடைய வலையை வலது பக்கமாய் போடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன்கள் கிடைத்தது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க இயேசு கேட்கிறார். என் ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் உடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க, மனம் திரும்பி நடக்க ஒவ்வொருளையும் உடைய முன்பாக தாழ்த்துகிறேன். சரீரம் ஆத்துமா ஆவி முழுவதுமாய் பரிசுத்தமாய் இருக்க, பரலோகத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட உடைய சத்தம் வரும்பொழுது, கரம் அசைக்கும் பொழுது உலகம் எங்களை இழுக்காமல் இருக்க
எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைங்க, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைங்க இந்த பூமிக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தாராளமாய் அதிகமாய் மற்றவர்கள் அதிசயப்படும்படி நீங்கள் கொடுக்க சித்தமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு சோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் சோத்திரத்தையும் உடைய வல்லமையான பாதத்தில், கடாப்பட்ட பாதத்தில் வைக்கிறோம். கிருபையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் மனம் திரும்புதல் என்ற உள்ளத்தையும் ஆண்டவரை எல்லா பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து போவாது. நம்முடைய பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.